கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ரட்சிப்பை குறித்த உபதேசம் என்கிற தலைப்பின் கீழாக 3வது பாகத்தை நாம் தியானிப்போம். இன்றைக்கு மனம் திரும்புதல் என்றால் என்ன அப்படிங்கிறதும், ரட்சிப்போடு தொடர்புடைய மனம் திரும்புதலும் விசுவாசமும் என்கிற காரியத்தையும், மனம் திரும்புதல் எப்படி நடக்கிறது என்பதை குறித்தும், அதிலே வேதாகமத்தினுடைய ஒரு மனிதனுடைய மாதிரியையும் நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கடந்த நாட்களிலே எது ரட்சிப்பு அல்ல என்ற காரியங்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. மனம் திரும்புதல் என்று சொல்லும் போது அநேகர் புரிந்து கொள்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, நாம செய்த ஒரு காரியத்திற்காக வருத்தப்பட்டு அதை விட்டு விடுவது, அந்த காரியத்தை திரும்ப செய்யாமல் இருப்பது என்று நினைக்கிறார்கள். அதுதான் மனம் திரும்புதல் என்பதுதான் அநேகருடைய ஒரு புரிந்து கொள்ளுதல். எது மனம் திரும்புதல் அல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ திடீரென்று நமக்குள்ள ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல, ஒரு கல்யாண நாள்ல, ஒரு திருமண நாள்ல, அல்லது ஒரு புது வருஷத்துல நம்ம சில தீர்மானங்களை எடுப்போம். ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள வந்துடும். என்ன பண்ணுவோம்னா, இதெல்லாம் நான் இனி இப்படி எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எந்த அடிப்படையில நமக்குள்ள வந்தது, அல்லது அது எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றினது என்பதை குறித்து நாம் கவலைப்படுகிறதே இல்லை. சில நேரத்தில் நம்ம தீர்மானம் என்று சொல்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையின் விசேஷித்த தருணங்களிலே நாம் எடுக்கக்கூடிய சில காரியங்களின் அடிப்படையிலே அதை ஒரு மனம் திரும்புதல் அல்லது மனம் திரும்புதலுக்கான அறிகுறி என்றெல்லாம் அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும். ஒன்று, அவனுடைய சிந்தை மாறுகிறது அல்லது மனது மாறுகிறது. 2, அவனுடைய செயல் மாறுகிறது. 3, அவனுடைய தலைமைத்துவம், அவன் யாருக்கு கீழாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் பல வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். சேஞ்ச் ஆஃப் மைண்ட், சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன், சேஞ்ச் ஆஃப் லீடர்ஷிப். மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது எது மனம் திரும்புதல் அல்ல? விசனப்படுவது. ஐயோ, நான் ஒரு தப்பை செஞ்சுட்டேன். ஒரு செய்தியை கேட்கிறோம், அந்த செய்தியில சில பாவத்தை குறித்த காரியங்களை நமக்கு ஆண்டவர் சுட்டி காட்டும் போது, ஆமா நான் இதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி விசனப்படுவதோ வருத்தப்படுவதோ மாத்திரம் மனம் திரும்புதல் அல்ல. நமக்கு நாமே செய்து கொள்கிற காரியங்கள், நம்மை பாழ்படுத்தக்கூடிய பாவங்களை குறித்து நமக்குள்ள வருகிறதுக்கு பேர் என்னன்னா விசனப்படுவது. என்னப்படுவது? விசனப்படுவது. ஆமா, இப்படி நான் நடந்திருக்க கூடாது, இந்த மாதிரியான ஒரு சுபாவத்துக்கு நான் இடம் கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கும் போது அது விசனம், ரிக்ரெட். அது மனம் திரும்புதல் அல்ல. அடுத்தவங்களுக்கு ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம், அவங்க நம்மகிட்ட சொல்றாங்க, அல்லது பின்னால அந்த விளைவுகளை பார்க்கும்போது நமக்கு புரியுது, ஐயோ இப்படி நான் நடந்திருக்க கூடாது. நம்ம இப்போதைக்கு உடனே வச்சிருக்கிறோம் சாரி அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி சாரின்னு சொல்றதுனால நம்ம இனிமேல் திரும்ப அந்த காரியத்தை செய்ய மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. நமக்குள்ள ஒரு வருத்தம், நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு வருத்தம் இருக்குது. நல்லா கவனிங்க. மேலோட்டமாக நாம் செய்த ஒரு காரியத்தின் விளைவுகளை மாத்திரம் பார்த்துவிட்டு நாம் வருத்தப்படுவதினாலோ விசனப்படுவதினாலோ அல்ல, அதனுடைய அடி வேர் வெட்டப்பட வேண்டியது அவசியம். அதனுடைய ஆடி வேர் பிடுங்கப்பட வேண்டியது அவசியம். அப்போ மேலே இருக்கிற ஒரு செயலை மாத்திரம் பார்த்துட்டு ஐயோ நான் தப்பு செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிற காரியங்கள் இன்றைக்கு எல்லா மட்டத்திலையும் நடக்கிறது.
இப்போ ஒரு குற்றத்தை செய்த மனிதனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறாங்க. அப்படி பிடிச்சிட்டு போகும்போது அவன் முகத்தெல்லாம் மூடிக்கிறான். அப்படி அவனுக்குள்ள முகத்தை மூடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அது ஒருவேளை லஞ்சம் வாங்கிறதா இருக்கலாம், திருடுனதா இருக்கலாம், கொலை செய்ததா இருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது. அவனுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு வருத்தம். ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஆனா அது மனம் திரும்புதலா என்று கேட்டால் இல்லை. அதே மாதிரிதான் சபைக்குள்ள வந்திருக்கிற அல்லது சுவிசேஷத்தை கேட்கிற நபர்களுக்குள்ளேயும் ஐயோ, நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம் வருகிறதே தவிர அது எங்கிருந்து வருகிறது, எதன் அடிப்படையில் வருகிறது, இது நிறுத்தப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அநேக நேரங்களிலே நாம் கவனத்தில் கொள்வதில்லை. இன்னும் இந்த மனம் திரும்புதலை நம்ம தவறாக எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால், நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம், சரி இதுக்கு விமோசனமாக ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுருவோம். இப்போ வட்டிக்கு வாங்குற ஒரு நபர் பக்திக்கு எடுத்த காரியங்களிலே ஈடுபடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரை பொறுத்த வரைக்கும் ஆமா, இது நான் செய்யற பாவம் தான், அதுக்கு தான் நான் என்ன செய்யறேன், பரிகாரமா இதை செய்யறேன். நற்கிரியைகளை செய்வதனால் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பரிகாரத்தை தேடுவது, இதுவும் மனம் திரும்புதல் அல்ல. இதுவும் என்ன அல்ல? மனம் திரும்புதல் அல்ல. அப்ப முதல்ல எது மனம் திரும்புதல் அல்ல அப்படின்னா, ஒரு விசனப்படுவது, வருத்தப்படுவது, அதற்கு பரிகாரமான ஏதாவது ஒரு காரியங்களை செய்வது, வேர் பகுதியை விட்டு விட்டு மேலோட்டமாக மாத்திரம் அதை நாம் களை எடுக்க நினைப்பது, இப்படி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவும் வேதத்தின் அடிப்படையில் மனம் திரும்புதல் அல்ல, ரிப்பன்டன்ஸ் அல்ல. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டில் ஏசா என்கிற மனிதனை பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் யூதாசை பார்க்கிறோம். இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் தவறு நடந்தது என்று ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் மனம் திரும்பினார்களா என்றால் இல்லை. அதுல நமக்கு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னா யூதாஸ் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவனே அறிக்கை எடுக்கிற ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வெள்ளிக்காசை தேவனுடைய ஆலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் என்ன சொன்னான்? பாவம் செஞ்சேன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க. இப்ப இது மனம் திரும்புதலா? சொல்லுங்க, மனம் திரும்புதலா? 4ஆம் வசனத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். எவ்வளவு கிளியரா டெக்ளேர் பண்ணியிருக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு நம்ம கூட பாவத்தை அறிக்கையிடும் போது இப்படிலாம் சொல்லுவோமான்னு தெரியல. ஆண்டவரே, நான் செய்திருப்பேன், ஆனால் அப்படிதான் நம்முடைய பாவ அறிக்கைகளா இருக்குது. அதை தான் நம்ம மனம் திரும்புதல் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதே மனம் திரும்புதல் இல்லை. ஏன்னா இதனுடைய விளைவு எங்க கொண்டு போய் முடியுது? அவன் ஆண்டு கொண்டு செத்தான். ஏசாவை குறித்து எப்படி வாசிக்கிறோம்? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல அவன் முதலாவது அசட்டை பண்ணினான். அவனுடைய வாழ்வை அவன் சீர்படுத்திக் கொள்வதற்கு அவன் வாஞ்சிக்கவே இல்லை. தேவனுடைய காரியங்களிலே அவன் அசதியா இருந்தான். தேவனுக்கு அடுத்த விஷயங்களை அவன் உதாசீனம் பண்ணினான். பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு விரும்புகிறான். ஆனால் அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். கண்ணீரோடு தேடினான், ஆனால் அவனுக்கு கிடைக்காமல் போனது. அப்படியானால் மனம் திரும்புதல் என்பது என்ன? இதை குறித்த ஒரு சரியான புரிதலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலையும் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தை உடைய ஒரு மனம் திரும்புதலோடு நாம் காணப்படுவோம். வார்த்தைகளை நல்லா கவனிங்க. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தோடு கூடிய ஒரு மனம் திரும்புதலை நாம் உடையவர்களாயிருப்போம். அப்ப வெறுமனே வருத்தப்படுவது, ஆமா நான் தப்பு செஞ்சிருக்க கூடாது, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுனால மட்டும் அதை நம்ம என்னவா எடுத்துக்க முடியாது, மனம் திரும்புதல்னு எடுத்துக்க முடியாது. சரி, ரிப்பெண்டன்ஸ்னா என்ன? ரிப்பெண்டன்ஸ்னா ரெண்டு காரியம் அடங்குது. turn from, turn to. எங்கிருந்து நான் திரும்ப வேண்டும், எங்கே நான் சரியாக திரும்பி சேர வேண்டும், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் ரிப்பெண்டன்ஸ்.
எதை நான் விட வேண்டும், எங்கே நான் சேர வேண்டும். அநேக நேரத்தில் இதை நான் விட வேண்டும் என்று நாம் சொல்லப்படுது. அதை நம்ம ஒருவேளை கேட்கிறோம். ஆனா எங்க சேரணும்? அப்படி சேருகிறதுனால் எனக்குள்ளே வரக்கூடிய மாற்றங்கள் என்ன? இதை நம்ம சரியாக புரிந்து கொண்டால் கொஞ்சம் நல்லது. இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா யோவான் ஸ்நானகன் செய்த பிரசங்கத்தை நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், வாசிக்க வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அங்க மனம் திரும்புங்கள் என்கிற அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்படி பிரசங்கிக்கப்படுகிற போது அவன் சொல்கிற வார்த்தைகளை கவனிங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அப்போ இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த மனம் திரும்புதல் என்பது எந்த அடிப்படையில்னா, அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பாவமான காரியத்திலிருந்து திரும்ப வேண்டியதும் அவசியம், அவர்கள் சரியானதை நிறைவேற்ற வேண்டியதும் அவசியம். சரியானதை நிறைவேற்ற வேண்டியதும் அவசியம். உடனே அவங்க கேட்கிறாங்க, அப்படின்னா நாங்க என்ன செய்யணும்? 10ஆம் வசனத்துல உடனே அவன் சொல்றான், 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். அப்படின்னா இது ஒரு நாள் நடந்து விடக்கூடிய நிகழ்வா? யோசிச்சு பாருங்க. யோவான் ஸ்நானகன் சந்திக்க போன மனிதனிடத்திலே 2க்கும் மேற்பட்ட துணிகள் இருந்தால் அதை கொடுத்து விட்டால் மனம் திரும்பி விட்டான் என்ற அர்த்தமா? கனிகளை கொடுப்பது என்றால் என்ன? என்ன அடுத்தது? ஆயக்காரர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அங்கே என்ன சொல்லப்படுகிறது? உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதீர்கள். அடுத்தது 14ஆம் வசனத்தில் போர்ச்சேவர் கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்புவதற்கு? அங்கே சொல்லப்படுது, நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டப்படாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று. அப்போ இது அந்த நேரத்தில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை குறித்து பேசவில்லை, மாறாக இனி வருகிற காலங்களிலே அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ வேண்டும், அதனுடைய விளைவை அவர்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அந்த போர்ச்சவன் என்ன பண்ணணும்? எனக்கு கிடைக்கிற சம்பளம் போதும்ங்கிற மனநிலைமையோட அவன் வாழுகிற காலமெல்லாம் வாழ வேண்டும், இதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் மனம் திரும்பி இருக்கிறான், அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறான் என்று அர்த்தம். அப்ப 2 அங்கிகளை உடைய ஒருவன் இல்லாதவனுக்கு கொடுத்து விட்டு அவன் என்ன செய்ய வேண்டும்? கடையில் போய் வாங்கிக்கலாமா? நம்ம அப்படிதானே பண்றோம். கிறிஸ்துமஸ் வரும்போது, ஈஸ்டர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாம இருக்கிறத என்ன செய்வோம்? மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம். எதுக்காக? கடையை வாங்கிக்கலாம். அப்படி சொல்லலைங்க, அப்படி சொல்லல. முதல்ல போதும் என்கிற மனது எனக்குள்ளே வர வேண்டும், அதற்கு ஏற்றால் போல நான் வாழ வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல் சொல்லி யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு குறிப்பிட்ட நற்கிரியைகளை செய்து அதை நம்முடைய தவறுகளுக்கு மூடலாக பயன்படுத்திக் கொள்கிறோம். தயவு செய்து கவனியுங்கள். நற்கிரியைகளை செய்து நம்முடைய பாவத்தை மூடுவதனாலே அந்த பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பி விட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு வட்டிக்கு வந்துற ஒரு மனுஷன் அவன் ஒரு தான தர்மத்தை பண்றான், ஒரு கோயில போய் சில விஷயங்களை செய்யறான் அப்படின்ன உடனே அவன் செய்யற காரியங்கள் சரியாகாது இல்லையா? அதே மாதிரிதான் நீங்களும் நானும் நம்முடைய நற்கிரியைகளினாலே நம்முடைய பாவங்களை மறைக்க நினைப்பது அது மனம் திரும்புதல் ஆகாது. அப்படின்னா மனம் திரும்புதல் என்ன? முதலாவது என்னுடைய சிந்தைக்குள்ளே மாற்றம் வர வேண்டும். என்ன மாற்றம்? எந்த அடிப்படையிலான மாற்றம்? தேவன் நான் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல முதலாவது என் சிந்தையில் மாற்றம் வர வேண்டும். எனக்கு சம்பளம் போதும் அப்படின்னா நெருக்கடி எல்லாம் சந்திக்குமே, பரவாயில்ல. அப்படி
அப்படின்னு நம்ம வாழ்ந்து காட்டுகிற அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு குறிப்பிட்ட பாவத்தை குறிச்சு, நீ பீடி குடிக்கிறியா, நீ சிகரெட் குடிக்கிறியா, நீ தண்ணி அடிக்கிறியா, அதை விட்டு அப்படின்ன உடனே அதை விட்டுட்டேன். மனம் திரும்புதல்ல பிரதானமான பாவம் எது என்பது கூட நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:20. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக அவன் செய்த பிரசங்கத்தினுடைய ஒரு சாராம்சம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்ன சொல்றான்? பின்பு பிரஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும். அப்படின்னா என்ன? முதலாவது அவங்க என்ன செய்யணும்? தேவனிடத்திற்கு திரும்பணும். அதுக்கு அடுத்தது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற. ஆமா, அப்போ இரண்டு காரியங்களை உள்ளடக்கித்தான் இங்கே யோவான் ஸ்நானகரும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, பேதுரு அப்போஸ்தலனும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி மனம் திரும்புதலை பேசி இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை பார்க்கலாமே. அப்போஸ்தலர் 3:20. நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, turn from sin and turn to God. எங்கிறதுலாம் அப்போ என்னுடைய பயணம் ஒரு நாளிலே மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்த மரணம் எப்படி வந்தது? நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு ஆக்கினை தீர்ப்பு எனக்குள்ளே வந்தது. அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும். இப்பொழுது சுவிசேஷம் என்னை சந்திக்கிறது. நான் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அப்படின்னா அந்த பாவம் செய்கிற பாதையிலிருந்து விடுவிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது. நான் எங்கே திரும்ப வேண்டும்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்ப வேண்டும். ரெண்டும் இருக்கணும். ஆனா அநேக நேரத்துல சபைக்குள்ள நம்ம எதிலேயே திருப்தி பட்டுறோம்னா, இல்ல பிரதர் இப்ப முதல்ல நான் இல்ல. வெரி குட். நீங்க பாவத்துல இருந்து வந்துட்டீங்க, தேவனிடத்தில் சேர்ந்து விட்டீர்களா? அதுதானே குணமாக்கப்பட்ட ஒரு இருதயத்துக்கான ஒரு இடமாக இருக்க முடியும். அதுதானே நீங்கள் கனி கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு இடமாக இருக்க முடியும். கவனிங்கள், எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நம்முடைய வாழ்க்கையில பாவ வாழ்க்கையிலிருந்து திரும்பி விட்டோம். எங்கே? சபைக்கு தான் வந்து எங்க போகணும்? அப்போ ரிப்பன்டன்ஸ்ல பாதி தான் நடந்துருக்கு. ஆஃப் பாயிலா இருக்கும், முழுசு மாறும். பக்கத்தில் அவங்க கை விட்டு சொல்லுங்க, உங்களை தான் சொல்றேன். எங்கெல்லாம் மாறணும்? எங்கெல்லாம் மாறணும்? மைண்டில் மாறணும், சிந்தையில் மாறணும். அடுத்து எங்க மாறணும்? செயலில் மாறணும். இது எவ்வளவு நாளுக்கு மாறணும்? உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஒரு சம்பளம் போதும் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொன்னானே, அது எவ்வளவு நாளைக்கு? எவ்வளவு நாளைக்கு? 2 வஸ்திரம் இருந்தா 1 வஸ்திரத்தை கொடுத்துன்னு சொன்னானே, எவ்வளவு நாளைக்கு? வராது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்ணை திறப்பார். சரி, இன்னும் கொஞ்சம் அடுத்த படிக்கு போனா, பாவம்னா என்னங்க? எதை இந்த மனம் திரும்ப வேண்டிய பாவம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. நம்ம நிறைய வசனங்களை வாசிக்கலாம், ஆனா ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புறேன். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை
அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்க என்ன ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல்னா என்னங்க? என்ன மனம் திரும்புதல் அருளி செய்தார்? முதலெல்லாம் சுவிசேஷ கூட்டங்கள்ல பிரசங்கிக்கும் போது, அதாவது விக்கிரக ஆராதனையை குறித்து பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா அதிகபட்சமா தனி நபர்கள் செய்யக்கூடிய சில பாவங்கள், பொய், களவு, திருட்டு, குடிப்பழக்கம், புகை பிடிக்கிற பழக்கம், இதெல்லாம் பேசுறது. இப்போ அதெல்லாம் பேசுறது இல்லை. இதெல்லாம் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட பாவத்தில் வந்துருச்சு. முதல்ல அப்படி இருந்தது. சுவிசேஷ கூட்டத்துல கடைசியா ஜெபிக்கும் போது பாக்கெட்ல இருக்கிற இதெல்லாம் தூக்கி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்களே தூக்கி போட்டுருவாங்க. அதனால சுவிசேஷ கூட்டம் முடிச்ச உடனே அந்த சுத்தம் பண்ற ஆட்களுக்கு இப்படி நிறைய கிடைக்கும். கவனிங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும்போது சீஷர்கள்ட்ட சில காரியங்களை பேசுறார். அதாவது தான் எடுத்துக்கொள்ள போவதை குறித்தும், அதுக்கு பிறகு வரப்போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்தும், அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மத்தியில் என்ன செய்வார் என்பதை குறித்தும் பேசுகிறார். நமக்கு தெரிந்த வேத பகுதி தான். யோவான் 16ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அந்த போர்ஷன் இருக்குது. அதுல இயேசு கிறிஸ்து தெளிவா ஒரு வார்த்தையை சொல்றார். 9ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். எங்க இங்க பாவம் எதை குறித்து சொல்லி? என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? ஒரு விசுவாசமும் கேள்விக்குறியாய் போச்சு. அங்க எதை விசுவாசம் சொல்றாரு? என்னை விசுவாசியாதபடினால. யாரு? இயேசு கிறிஸ்துவை. அப்ப எது பாவம்? அப்ப பிரைமரி சின் என்ன? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசிக்காததே பாவம். எது பாவம்? அதனாலதான் பேதுரு அப்போஸ்தலன் முதலாவது பிரசங்கத்துல, இப்ப நம்ம அதுதான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு? 36ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். இதை கேட்டபோது அவர்கள் குத்தப்பட்டார்கள். அப்போ எது பாவம் அப்படின்னு பிரைமரியா சொல்லி இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசியாமல் இருப்பதே முதலாவது பாவம். என்ன பாவம்? அப்போ வீடியோ விடணும், சிகரெட்டை விடணும், அதெல்லாம் ஓகே ஃபைன். ஆனா இதை விடலன்னா பிரச்சனை. நான் தான் சொன்னேன், சில கெட்ட பழக்கங்களை விட்டுட்டோம், சுபாவங்களை விட்டுட்டோம், ஆனா முழுவதுமாக திரும்பி விட்டோமா? இந்த பாவம் நம்மளை விட்டு போயிடுச்சா? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் அவரை ஆண்டவராகவும் நீங்கள் விசுவாசித்து நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? ஏன்னா இத பேசும்போதுதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்கள் என்ன செய்யணும்? பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். நல்ல கவனிங்க, என்ன சுவிசேஷம் பிரசங்கிக்கிறாங்க? தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும். அப்போ இந்த ரிப்பெண்டன்ஸ் சொல்லும்போது நம்ம கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்கிறதுல கொஞ்சம் மாற்றங்கள் தேவைப்படுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ரிப்பெண்டன்ஸ்ல கெட்ட சுபாவங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், அல்லது சில நேரத்தில் ஆராதனை முறைமைகள், இப்படித்தான் நம்ம வச்சிட்டு இருக்கிறோமே ஒழிய அங்க வேதம் எதிர்பார்க்கிற
அந்த ரட்சிப்போடு தொடர்புடைய மனம் திரும்புதலை குறித்து, விசுவாசத்தை குறித்து நாம் கவனத்தில் கொள்கிறதில்லை. அப்ப தேவனிடத்திற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் நான் திரும்ப வேண்டியிருக்கிறது. அப்படி திரும்பும் போது இயேசுவை நான் இரட்சகராகவும் விசுவாசிக்க வேண்டும், அவரை ஆண்டவராகவும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இரட்சகர்னா யாரு, அவர் என்ன செஞ்சாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அவர் ஆண்டவர்னா அவருக்கு கீழே நான் எப்படி இருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலான மாற்றங்கள் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம பார்த்த காரியத்துல மனந்திரும்புதல் என்ன என்பதை குறித்து நமக்குள்ள சரியான புரிதல் இல்லாமல் இருக்குது. எது முதன்மையான பாவம் என்பதை குறித்து புரிதல் இல்லாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அடிப்படையிலே விசுவாசிக்க வேண்டும் என்பதிலேயும் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நமக்கு பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷ பிரசங்கங்கள்ல திரும்ப திரும்ப இயேசு அன்பு கூறுகிறவர் என்பதின் அடிப்படையிலேயும், இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்பதின் அடிப்படையிலும் தான் இயேசுவை நமக்கு காண்பித்திருக்கிறார்களே அல்லாமல் அவர் நமக்கு இரட்சகர் என்பதை குறித்தோ அல்லது அவர் நமக்கு ஆண்டவர் என்பதை குறித்தோ நமக்குள்ளே பெரிய அளவுக்கு விளக்கத்தை யாரும் கொடுக்கல. கொடுத்தாங்க. ஆனா இங்க வேதத்தில் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க? அப்ப யோவான் பிரசங்கம் பண்ணாலும் அப்படிதான் பண்றாரு, இயேசு கிறிஸ்து பண்ணாலும் அதான் பண்றாரு, அவருடைய அப்போஸ்தலர்கள் பண்ணா அதான் பண்றாங்க, பின்னால வந்த பவுல் வந்தா அதான் பண்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நம்ம எதை விசுவாசிச்சிருக்கணும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை மறுதலித்தது. அப்ப யூதர்களுக்கு மத்தியில இவங்க பிரசங்கம் பண்ணும்போது என்ன திரும்ப திரும்ப சொன்னாங்கன்னா, அவங்களுடைய கெட்ட சுபாவங்களை குறித்து அவங்க பேசல. முதலாவது என்னதான் சொன்னாங்க? நீங்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டீர்கள், ஆனால் தேவன் அவரை ஆண்டவரும் இரட்சகருமாக மாற்றினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொன்ன உடனே கேட்ட ஜனங்கள் குத்தப்பட்டாங்க. ஐயோ, இவரையா நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோமா? அப்போ அவர் பட்சமா இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக விசுவாசித்த போது அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. எதுல வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது? இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில யார் இரட்சகராகவும் யார் அவரை ஆண்டவராகவும் விசுவாசித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. நல்ல கவனிங்க. அப்படின்னா என்ன பேசிருக்கணுங்க? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்னன்னா ரோமர் 10:17 இல்லையா? விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனம் எப்படி வரும்? பிரசங்கிக்கப்படும் போது வரும். அப்போ கர்த்தருடைய வசனம் எந்த அடிப்படையில் பிரசங்கிக்கப்படணும்? இப்போ நாம பார்க்க தோன்றுகிற இந்த வசனத்தின் அடிப்படையிலான ஒரு மனம் திரும்புதல் ஒரு இடத்துல நடக்கணும்னா என்ன வசனம் பேசப்படணும்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டி தரேன். அகரிப்பா ராஜா, அவனுக்கு முன்னால ஒரு காஸ்பல் பிரீச்சிங் நடக்குது. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? நம்ம வாசித்த வசனம் தான். அப்போஸ்தலர் 26ல 27வது வசனம் 28வது வசனம். அகரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? ஆமா, கேள்வியும் ஒரே கேட்டுட்டார், பதிலும் ஒரே சொல்லிட்டார். விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா அப்படின்னா என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பாவுக்கு முன்னால பேசின பிரசங்கம் என்ன? அதை கேட்ட அகிரிப்பாவுக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சு? அவன் கேட்ட வசனத்தினாலே அவனுக்குள்ள என்ன வந்திருக்குது? விசுவாசம் வந்திருக்குது. இன்னைக்கு நம்ம கேட்கிற வசனத்தினால என்ன வருது? என்ன வருது? பண ஆசை வருது, பொருள் ஆசை வருது, இந்த உலகத்துல பெரிய ஆளா மாறணுங்கிற எண்ணம் வருது. வேற என்னங்க வந்திருக்கு நமக்கு? நம்ம அதுதான் பெருசு நினைச்சிட்டு இருக்கிறோம், அதுதான் நம்ம கொண்டாடுகிறோம். ஆனா ஒரு சுவிசேஷத்தினுடைய பிரசங்கம் அதை கேட்ட எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய இருதயத்துக்கு போகிற அகிரிப்பா ராஜாவுடைய இருதயத்துக்கு போல, ஆனா அவனுக்கு மூளைக்கு போயிடுச்சு, ஒண்ணு புரிஞ்சிருச்சு, இவர் தான் இரட்சகர், இவர் தான் ஆண்டவர்.
அதனாலதான் சொன்னேன் கொஞ்சம் குறை எப்படி மாத்திட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் குறையலைங்க, சுத்தமா நம்ம கிறிஸ்துவ குறிச்சு பிரசங்கம் பண்ணலையே. அப்போ இந்த 26ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக தன்னை குறித்து அவன் பேச ஆரம்பிக்கும் போதே அவன் பேசின காரியங்கள் என்னன்னா, தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும், அப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அவன் பிரசங்கம் பண்றான். யோசிச்சு பாருங்க, இது காஸ்பல் பிரீச்சிங்கோட டைம் அல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நேரம் அல்ல, இது அவன் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல பேசின வார்த்தையே ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்றால், சுவிசேஷ கூட்டங்களிலே அல்லது திருச்சபையிலே நாம் எதை பேசியிருக்க வேண்டும், ஜனங்கள் எதை கேட்டிருக்க வேண்டும், ஜனங்களுக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு கலக்கம் இருக்குது. என்ன, ஐயோ கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்துருந்தா பரவாயில்லையே, தப்புதப்பா சொல்லி கொடுத்து விழுந்து விழுந்து எழுப்ப வேண்டியது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் அப்படிதான் யோசிக்கிறேன். கொஞ்சம் சரியா சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா ஒழுங்கா வாழ்ந்திருக்கலாம். இது தெரியாம அரை குறையமா கேட்டு நம்மளும் பைபிளை படிச்சு ஒன்னும் புரியாம முட்டி மோதி கண்ணீர் வடிச்சு இப்படியே நம்முடைய வாழ்க்கையில விழுவதும் எழும்புவதும் விழுவதும் எழும்புவதுமா இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு வைராக்கியம் வரணும். என்னன்னா, ஆண்டவரே இனி மற்றவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொன்னா சரியா சொல்லுவேன். அப்படியேதான் உங்களுக்கு என்ன இருக்கா? இல்ல அவங்களும் விழுந்து எழும்புன்னு நினைக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. கேள்வினால விசுவாசம் வரும். கர்த்தருடைய வசனம் எப்படி பிரசங்கிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது எந்த அடிப்படையில பேசப்படுகிறதுங்கிறது முக்கியம். அதை கேட்கும் போதுதான் அவனுடைய தலைக்குள்ளையும் சரி அவனுடைய இருதயத்துக்குள்ளையும் சரி அது வேலை செய்து அவனுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகுது. அவனுக்குள்ள என்ன செய்து அவ பிரசங்கிக்கப்பட வேண்டிய இந்த மனம் திரும்புதலை குறித்த செய்திகள் இன்றைக்கு நீர்த்து அல்ல, ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கிறது. இன்னைக்கு மனம் திரும்புதல் என்கிற காரியங்கள் பேசப்படுவதே இல்லை. ஐயா, இதுதான் பிரைமரியானது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது, விசுவாசம் இல்லாமல், இல்லையா? வாஸ்தவமா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆமா, எந்த விசுவாசம்? அதுக்கு நிறைய டெஃபினிஷன் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த அடிப்படையான ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாம அவன் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும்? ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசிக்காத ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி தேவனை பிரியப்படுத்துகிறதாக இருக்க முடியும்? நம்ம பொறுத்த வரைக்கும் விசுவாசம் சொன்னா என்ன? பிள்ளை இல்லைன்னு சொன்னா ஜெபம் பண்ணா கிடைக்கும் நான் விசுவாசிக்கணும். கடன் வாங்க போற இடத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனா ஆண்டவர் கடனுக்கு அந்த மனுஷனுடைய கண்கள்ல தயவடை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். சபையில சொல்லப்படுகிற சாட்சிகள் என்ன இருக்குங்க? என்ன சொல்றோம்? நான் கடன் பிரச்சனையில் இருந்தேன், சரி நான் விசுவாசிச்சேன், ஆண்டவர் கடன் பிரச்சனையில அது மாற்றினார். இப்ப இதை கேட்கிற இன்னொரு மனுஷனுக்கு என்ன தோணும்? ஓ, அப்ப கடன் வாங்கிட்டு கர்த்தரை விசுவாசிச்சா கர்த்தர் கடன் அடிச்சிருவாரு. இதுதானே நம்ம சொல்லிக் கொடுத்தோம், அதுதான் ஜனங்கள் செய்யறாங்க. நம்ம சாட்சின்னு கடந்த காலங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு எடுத்துக்கங்க, நான் சாட்சின்னு சபைகளை சொல்லப்பட்டது என்ன? இயேசு கிறிஸ்துவை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்களா? அவரை இரட்சகராக நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னோமா? நம்ம சொன்னதெல்லாம் என்ன? இந்த அடிப்படையில் தான் நம்ம சொன்னோம். அதை ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்க. ஜனங்களை பொறுத்தவரை இதுதான் விசுவாசம். அப்போ நான் கடன் வாங்குவேன், அவர் கடன் அடைப்பார். அதுக்கு பத்திரிகைகளும் அதுக்கு என்ன செய்யுது? ஆமா, ஆமோதிக்குது. அங்க ஒரு சகோதரி எழுதுறாங்க, நான் இப்படி கடன் வாங்கியிருந்தேன், கடன் வாங்கின தொகையில இருந்து ஒரு 1000 ரூபாய் காணிக்க அனுப்புனேன், இப்போ கர்த்தர் என்னுடைய கடன் அடைச்சிட்டார். ஐயா, இது ஒரு சரியான ஒரு மாடல் லைஃப் கூட இல்லையே.
ஒரு வியாபாரிகிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு உலக பிரகாரமாக நல்லா வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன்ட்ட கேட்டு பாருங்க, யாராவது கடன் வாங்கன்னு சொல்லுவானா? ஆனா நம்ம சொல்றோமே, சொல்லிட்டு நம்ம அதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் மனம் திரும்புதல். இதுக்கு பேர் தான் என்னது? மனம் திரும்புதல். அப்போ சபைக்குள்ள வந்திருக்கிற ஜனங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு தெரியாம எதையோ சொல்லி கொடுத்து நம்முடைய விசுவாசம் என்கிற பேர்ல இன்னைக்கு வச்சிருக்கிறது எல்லாமே என்னன்னா தேவனுக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இப்போ கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனை பிரியப்படுத்த முடியுமா? நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, அவங்க பதில் சொல்றாங்களான்னு பாருங்க. ஏன்னா நம்ம கேட்ட செய்தியெல்லாம் அதுதானே, கேட்ட செய்தியெல்லாம் அதுதானே. ஆபிரகாமை குறித்து பேசப்பட்ட அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சபையில பேசலையே. ஏன்னா ஆபிரகாமை குறித்து பேசினா ஆசீர்வாதம் பேசலாம், இயேசுவை குறித்து பேசினா பாடுகள்னு பேசலாம், பரிசுத்தம்னு பேசலாம். அது ரெண்டுமே நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு அவரை பாட்டு பேசிட்டு? என் கருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்குமானா நீங்க சரியான பாதைக்கு திரும்ப உங்களுக்கு ஒரு அன்பான அழைப்பு கொடுக்கிறது. அப்ப விசுவாசம்னா என்ன? நான் கேட்கிற வாசிக்கிற வேத வசனத்தின் அடிப்படையில எனக்குள்ள வரக்கூடிய வரவேண்டிய விசுவாசம் என்னன்னா, முதலாவது நான் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்கணும்? ஏன்னா ரெண்டு வசனம் நமக்கு சொல்லியிருக்கு. எப்படி? ரோமர் 5:1 இவ்விதமாக விசுவாசத்தினாலே. இங்க விசுவாசம்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அவர் எனக்கு பதிலாக சிலுவையிலே மரித்தார் என்று விசுவாசிக்கிறதுனாலே ஒரு மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? நீதிமானாக்கப்படுகிறான். நான் விசுவாசித்த போது கிருபையினால் நீதிமானாக்கப்படுகிறேன். இன்னொரு வசனம் எபேசியர் 2:8-9. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நான் விசுவாசித்த போது கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறேன். அப்படின்னா இந்த விசுவாசத்தை எனக்குள்ள யார் கொடுப்பா அப்படின்னா அது நமக்குள்ள தனியா அப்படியே வந்துடுறது இல்லை. அது எப்படி வருதான்? யோவான் 6:44 எழுதப்பட்டிருக்குது. அதுவும் கிருபைதான். யோவான் 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். போதும் ஐயா, பிதாவாகிய தேவன் ஒரு மனிதனை இழுத்துக் கொள்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரத்தில் ஒரு பிதா ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பிதாவினால் இழுக்கப்பட்ட, பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட, எப்ப தெரிந்து கொண்டான்? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்னறிந்திருக்கிறார். இது எல்லாம் பிதாவாகிய தேவன் ஒரு பாவி மனிதனை குறித்து சொல்லி இருக்கிற வார்த்தைகள். அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், வெளிப்படுத்தல் 13:8, அந்த ஆட்டுக்குட்டியானவருக்குள் பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரா? என்ன தெரிந்து கொண்டாரா? என்ன அழைச்சிருக்கிறாரா? என்ன முன்குறித்திருக்கிறாரா? என்ன சுவீகார பிள்ளையா இருக்கிறாரா? அவர் என்னை இழுத்ததுனால நான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசிக்க முடிகிறது. நான் விசுவாசிக்கும் போது அவருடைய கிருபையினால நான் என்ன செய்கிறேன்? ரட்சிக்கப்படுகிறேன். அப்ப இதுல எதுவுமே நம்மளுதுன்னு சொல்றதுக்கு இல்லைங்க. ஆனா நமக்கு இப்படி நேரிடுவதற்கு என்ன ஒண்ணு அவசியம் கேட்டா, கர்த்தருடைய வார்த்தை அவசியம். கர்த்தருடைய வார்த்தை அவசியம். அப்போ ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் வேத வசனத்தை வாசிச்சு புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படியும் சிலருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
அவங்க கையில கிடைச்ச புதிய ஏற்பாட்டை வாசிச்சு, அவங்க கரங்களில் கிடைத்த வேதாகமத்தை வாசிச்சு, அதுல பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வேத வசனங்களை விளக்கி காண்பித்து அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் காரியத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்தது எப்படி? ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற போது அந்த பிரசங்கம் அவர்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள செய்கிறது. அந்த அடிப்படையில் ரட்சிக்கப்படுறாங்க. மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறாங்க. அப்போ சேவிங் பை ஃபெய்த், நீதிமானாக்கப்படுதல், விசுவாசத்தினால என்ன செய்யப்படுறாங்க? நீதிமானாக்கப்படுறாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு காரியத்தை சொல்றேன். இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும் இருக்கிறார், அவர் ஆசாரியராகவும் இருக்கிறார் இல்லையா? வேதாகமத்தில் 2 முறைமைகளின் படியான ஆசாரியத்துவத்தை வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் என்ன? ஆரோனினுடைய அந்த ஆசாரியத்துவம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆரோனினுடைய ஆசாரியத்துவத்துக்குரியவர் அல்ல, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்துக்குரியவர். அது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த மெல்கிசேதேக்கு அவன் ராஜாவாகவும் இருக்கிறான், அவன் ஆசாரியனாகவும் இருக்கிறான். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடும் போது அவர் ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ராஜா, ஆகவே அவர் ஆண்டவர். அவர் ஆசாரியர், ஆகவே அவர் இரட்சகராக இருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இந்த மனு உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும் இருக்கிறார், அவர் ஆசாரியராகவும் இருக்கிறார். அவர் ஆசாரியனாக இருந்து நமக்கான பிராயச்சித்த பலிகளை, கிருபாதார பலிகளை செலுத்தி இருக்கிறார். ஆகவே அவர் இரட்சகர். ஆகவே அவர் இரட்சகர். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அந்த சிலுவைக்கு மேல ஒரு வாசகம் இருந்துச்சு. என்னது? யூதருடைய. அது உண்மையா பரிகாசம் பண்ணதற்காக? எதுக்காக? யோவான் 19:19 இல்லையா? அது பரிகாசம் பண்ணுவதற்காக உண்மை எழுதி இருந்துச்சாங்க. அவங்க செஞ்சது பரிகாசம் பண்ணுவதற்காக, ஆனா அது உண்மை. எழுதுறது எதுக்காக தான்? பரிகாசம் பண்றதுக்கு தான். அது என்னது? உண்மை. அவர் யூதருடைய ராஜா. யூதருக்கு மாத்திரமா ராஜா? அவர் குறித்து பைபிள் என்ன சொல்லுது? புதிய ஏற்பாட்டில் ஒரு சில வசனங்களை பாருங்களேன். தயவுசெய்து கொஞ்சம் வசனங்களை கொஞ்சம் திருப்பி பாருங்க என்னோட சேர்ந்து. இல்லைன்னா குறிப்புகளை வச்சு திரும்ப வீட்டில் போன பிறகு நீங்க ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். எப்படி உயர்த்தப்பட்டார்? அந்த அதிபதிங்கிற வார்த்தைக்கு சில டிரான்ஸ்லேஷன்ல லீடர்னு போட்டுக்கிறாங்க, சில டிரான்ஸ்லேஷன்ல கிங்னு போட்டுக்கிறாங்க, சில டிரான்ஸ்லேஷன்ல லார்ட்னு போட்டுக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் அளிப்பதற்காக அவர் யாரா இருக்கிறாரா? அதிபதியாகவும். ஏன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா வசனம் இப்படி இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இதெல்லாம் நம்ம உச்சரிக்கிறோம், ஆனா நமக்கு என்ன தெரியுதுன்னா அது என்ன அர்த்தம்னு கவனிக்கிறது இல்லை. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு புரியாதனால நம்ம அப்படியே கேஷுவலா அப்படி சொல்லிட்டு போயிடும். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா எழுதி இருக்குது, அவர் யாராக இருக்கிறார்? அதிபதியாக இருக்கிறார், அவர் இரட்சகராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே இரட்சகர் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள், அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறார். அவர் உங்களுக்கு அதிபதியா? அவர் உங்களுக்கு அதிபதி என்றால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? அவர் உங்களுக்கு ராஜா என்றால், அவர் உங்களுக்கு தலைவர் என்றால், அவர் உங்களுக்கு ஆண்டவர் என்றால் நீங்க எப்படி வாழ வேண்டும்? அவர் இரட்சகர் என்பதனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள், நாங்கள் எங்களை பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மன்னிச்சிருக்கிறார், எங்களை ரட்சித்திருக்கிறார், எங்களை விடுவித்திருக்கிறார். சந்தோஷம், அல்லேலூயா. ஆனா அதே நேரத்தில் அவர் ஆண்டவர் அல்லவா?
அவர் ஆண்டவராய் இருந்திருந்தால், அவர் ராஜாவாக இருந்திருந்தால், அவர் உங்கள் வாழ்க்கையின் நாயகனாக இருந்திருந்தால், நீங்கள் யாரிடத்தில் கேட்டிருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து? சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கேட்டிருக்கோம்? சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் இவர்களில் பிறந்தாரே, இவர்கள் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க. நல்ல கவனிங்க. இவர் யார்? மாம்சத்தில் வெளிப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இயேசு கிறிஸ்து யார்? நம்ம இந்த சிலையில பார்த்துட்டு படத்துல பார்த்துட்டு அப்படிதான் நம்ம மனசுல புரிஞ்சிருக்குது இல்லையா? அசல் என்ன சொல்லுது? அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். எல்லாத்துக்கும் மேலான தேவன் போட்டிருக்குது. உங்களுக்கு தேவன் அவரா? தேவன் அவர்னா யாரு? என்ன அர்த்தம்? சாராள் என்ன சொன்னா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சாராள் என்ன டெசிஷன் எடுத்திருப்பா? ஆபிரகாம்கிட்ட கேட்டு எடுத்திருப்பாளா, தனியா எடுத்திருப்பாளா? நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க? ஆண்டவரேனா என்ன அர்த்தம்? ஆண்டவரேனா ஆண்டவர் அவ்வளவுதான். அவர் அப்படி சொல்றதுக்கு எதிர்பார்க்கிறார், நாங்களும் சொல்லிட்டோம். மற்றபடி வாழ்றது எங்க இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுக்கோ. இன்னொரு வசனம், இதை குறித்து நான் ஆக்சுவலா இன்னொரு தலைப்புல நான் பேசுவேன். இருந்தாலும் இது ரிலேட்டடா இருக்கிறதுனால ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். ரோமர் 14:9. மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அவர் யாருக்கு ஆண்டவரா? ஜீவனுள்ளோர் மேலும். அப்படின்னா என்ன? ஆண்டவர்னா என்ன? ஏதாவது கொஞ்சம் மாதிரி புரியுதா? ஏதாவது யோசிக்க தோணுதா உங்களுக்கு? சரி, கவனிங்க. இப்போ நான் ஏற்கனவே பாடல் நடத்தும்போது இப்படி சொன்னேன், ஆண்டவர் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு, நம்மளை மகிமைப்படுத்த போறார். அப்படிதானே? நீதிமான் ஆக்கி இருக்கிறார். விசுவாசத்தினாலே கிருபையினால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து நம்ம என்ன செய்யப்படுவோம்? மகிமைப்படுத்துவோம். இப்போ இதுக்கு நடுவுல நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் இல்லையா? எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏன் வாசிக்க சொல்றேன்னா, இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். நல்ல கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம் என்றால் இனி அவங்க என்ன செய்யக்கூடாதா? சொல்லுங்க. தங்களுக்கு, யாருக்கு? நமக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று. ஓஹோ. அப்போ இயேசு கிறிஸ்து இரட்சகராகவும் இயேசு கிறிஸ்து ஆண்டவராகவும் நான் விசுவாசிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் எனக்குள்ள மனம் திரும்புதெல்லாம், அவர் இரட்சகர் என்பதை நான் விசுவாசிக்கும் போது நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அவர் எனக்கு ஆண்டவர் என்று நான் விசுவாசிக்கும் போது நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். The saint is sanctified by faith. எந்த அடிப்படையில்? நான் கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட புது மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறேன், புது மனிதனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் யாருக்காக வாழ வேண்டும்? பவுல் சொல்றாரு, பிழைத்திருக்கிறேன் ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை பிழைத்திருக்கிறார். அப்படின்னா பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்துல
ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை யாருக்காக பிழைக்க வேண்டும்? இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? ஏன்னா இந்த அடிப்படையில் வசனத்துல எப்படி தெரியுமா? நாங்கள் பிழைக்கிறோம், நிலைநிற்கிறோம், நடக்கிறோம், போராடுகிறோம், ஜெயிக்கிறோம். இப்படிதான் புதிய ஏற்பாட்டு வசனம். விசுவாசத்தினாலே நாம் என்ன பண்றோம்? பிழைக்கிறோம், நிலைநிற்கிறோம், நடக்கிறோம், போராடுகிறோம், ஜெயிக்கிறோம். இதெல்லாம் யார் எஜமானா இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையின் நாயகனாக அவர் இருந்தாரானால் நம்முடைய வாழ்வு தேவன் விரும்புகிற விதத்திலும் இருக்கும், தேவனுக்கு மகிமையாயும் இருக்கும், தேவனுக்கு சாட்சியாயும் இருக்கும். அதுதான் மனம் திரும்புதலின் கனியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம் என்று வேதம் சொல்கிறது. இதை சொல்லும் போதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எப்படி குறிப்பிடுகிறார்? 2 பேதுரு 1:11 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய லார்ட் அண்ட் சேவியர். அங்க கர்த்தர் என்பது எதை குறிக்கிறது? லார்ட், எஜமான். அடுத்தது அவர் யாரு? இரட்சகர். இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அதே 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஐயா கவனிங்கள், அவராலே நான் பிழைத்திருக்கிறேன் என்றால் இந்த உலகத்திலே நான் அவருக்கென்று பிழைக்க வேண்டும். அவருக்கென்று பிழைத்தால் ஒரு நாளிலே நான் அவரோடு பிழைப்பேன். 1 தெசலோனிக்கர் 5:10. 1 தெசலோனிக்கர் 5:10. நாம் விழித்திருப்பதற்கானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் நம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. இன்னொரு வசனம் 1 யோவான் 4:9. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்போ இங்க திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கிற வசனம் என்னன்னா, நாம் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவினாலே. அப்ப யாராலே நாம யாருக்காக பிழைக்கணும்? பிழைக்கிறதுன்னு என்ன? வாழ்றதுன்னு அர்த்தம். யாருக்காக நம்ம வாழ்றோம்? அப்படியா? ஒரு நாளின் 24 மணி நேரத்துல மிக அதிகப்படியான நேரத்தை எங்கேயோ நம்ம செலவிட்டுட்டு ராத்திரி அவசர அவசரமா வந்து உமக்காகத்தான் வாழ்கிறேன் அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்லுவாரு? சொல்லுங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எங்கேயோ ஓடியாச்சு. அப்படி ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதே மனசுல இல்ல, எல்லாம் போயாச்சு. ராத்திரி வந்துட்டு அழகான பாட்டு, உடனே மயங்கி இல்லையா? என்ன செய்வார் நினைக்கிறீங்க? அவர் அதிபதி என்றால், அவர் கர்த்தர் என்றால், அவர் ராஜா என்றால், அவர் ஆண்டவர் என்றால் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்ப்பார்? அப்போ நம்முடைய மனம் திரும்புதல் நம்முடைய கனியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை கொண்டு போய் இருக்கிறதா என்பது பெரிய கேள்விக்குறியாகிறது. கருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நம் மனம் திரும்புதலுக்கு பிதாவாகிய தேவன் தான் முதல் எல்லாமே செஞ்சிருக்கிறார். அவர் தான் நம்மளை இழுத்திருக்கிறார், அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் தான் நம்மளை விசுவாசிக்கிறதுக்கான காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறார். அப்படி அதெல்லாம் செஞ்சிருக்கிற பிதாவாகிய தேவனை குறித்து நாம் எவ்வளவு அறிவிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பார்கள். ஒரு மனுஷன் மனம் திரும்பி இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அவனுடைய மாற்றம் அடைந்த வாழ்க்கையே. விசுவாசிக்கிறீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? மாற்றம் அடைந்த வாழ்க்கையே. என்ன விதமான மாற்றம்? என்ன விதமான மாற்றம்? நான் முன்னால
குடிகாரனா இருந்தேன், இப்போ குடிக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், இதை இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. இது ஒரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போனா அந்த மனுஷன் சொல்றான், இல்லைங்க இந்த வியாதி வர்றதுக்கு முன்னாடி நான் குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ என்ன செய்யறது இல்லை, டாக்டர் சொல்லிட்டார் குடிச்சா செத்து போயிடுவேன், அதனால இப்போ என்ன செய்யறது இல்லை. அப்போ அந்த குடிகாரனுக்கும் இந்த குடிகாரனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்ற புரியுதா உங்களுக்கு? மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போற ஒரு மனுஷனும் குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன்னு சொல்றான், சர்ச்சுக்கு வந்திருக்கிற ஒரு மனுஷனும் சொல்றான் குடிப்பழக்கத்தை விட்டுட்டேங்கிறான். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் மனம் திரும்புதலா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தாரா? இதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக தந்தாரா? நம்ம என்ன சொல்ல வர்றோம் இந்த உலகத்துக்கு? ஏன்னா சுவிசேஷம் என்கிற ஒரு மகா பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் சபையை நம்பி கொடுத்திருக்கிறார் இல்லையா? உங்களை என்ன நம்பி என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்க. இப்போ இதை போய் நம்ம சொல்லணும், எப்படி சொல்ல போறோம்? ஏன்னா நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. இங்க போனேன் பிரதர், அந்த தியான கூட்டத்துக்கு போனேன், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் வந்துருச்சுன்னு சொல்றான். இந்த இடத்துக்கு நான் தேர்லாம் எடுத்துட்டு போனேன், சப்பரம் சுமந்துட்டு போனேன், அது என் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்துருச்சுன்னு சொல்றான். அப்படின்னா இதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிறார் என்றால் நம்ம எப்படி சொல்ல முடியும் இயேசு மாத்திரமே வழி என்று? வசனம் என்ன சொல்லி கொடுத்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன என்று ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரா, அவர் மாத்திரம்தான் வழின்னு சொன்னா அப்ப வேற வழி இருக்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு பேசப்படுது. ஆனா நம்ம அதை குறித்து கவலைப்படவே இல்லையே. நம்ம என்ன தவறு பண்ணுகிறோம் என்பதை குறித்து நாம் அதை யோசிச்சு பார்க்கவே இல்லை. மாற்றமடைந்த வாழ்வை குறித்து திருச்சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் கவனமா கரிசனையா பார்த்தாதான் நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு சரியான சுவிசேஷத்தை கொண்டு போக முடியும். அது இல்லைன்னா நம் நிமித்தமாகவே தேவனுடைய ராஜ்யம் கூட்டப்படுவதற்கு வாய்ப்பு. ஏன்? நம்மளை நம்பிதான் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு அதை குறித்த எந்த புரிந்து கொள்வதும் இல்லை, அதை புரிவதற்கு நாம் முயற்சிப்பதும் இல்லை. யாரோ சொல்லி கொடுத்தாங்க, அது ரைட் ஆர் ராங் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை, அது அப்படியே போயிட்டே இருக்கிறோம். நமக்கு ரட்சிப்படைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு நல்லா தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இல்லையா? அவன் பேர் என்ன? சகை. இந்த சகையின் உடனே எனக்கு ஒரு சம்பவம், வேடிக்கையான சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். முதல்ல சபையில இந்த செக்ஸ்டன் இருப்பாங்க, சபையை என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பேர் என்ன தமிழ்ல? சபையை நடத்துவதற்கு, அதாவது பிரதானமான ஊழியக்காரர் இல்லாத நேரத்தில் அவர் உபதேசியார். உபதேசியார் என்ன பண்ணுவார்னா, பிரதானமான அந்த போதகர் வராத நேரத்தில் முன்னால் நின்று ஒரு பாட்டு பாடி ஒரு ஜெபத்தை வச்சு ஒரு ஆராதனை நடத்துவார். நிறைய கிராம சபைகளில் அப்படி உபதேசியார்கள் தான் என்ன செய்வாங்க, ஆராதனை நடத்துவாங்க. அப்படி உபதேசியாராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, ஹெச்எம்மாக இருக்கிறவங்கள போடுவாங்க. ஓகேவா? அப்போ ஒரு நாள் தலைமை போதகர் வருவார்கள் காத்திருந்தாங்க. திடீர்னு அவர் வரல. இப்போ உபதேசியார் மேலே சீட்டு விழுந்துருச்சு. உபதேசியாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முன்னால் போய் நின்று ஜோம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டே யோசிச்சுருக்கிறார், என்ன பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னு. உடனே அவருக்கு ஞாபகம் இருக்கவே இருக்கிறான் சகைவு. அப்போ முதல் நாள் அவர் பிரசங்கம் பண்ணார், சகைவே இறங்கி வா. எப்படியோ அந்த கதையை வச்சு அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு பிரசங்கத்தை பண்ணி ஆராதனை முடிச்சாச்சு. அடுத்த வாரமும் அதே மாதிரி எல்லாரும் ஜனங்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. அன்னைக்கும் வர வேண்டிய போதகர் என்ன செய்யல, வரல. இவருக்கு திரும்பவும் பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பவும் இவருக்கு யார் தான் ஞாபகம் வரா, சகை தான். திரும்பவும் என்கிட்ட வந்தாரு, சகைவே இறங்கி வா அப்படின்னாரு. 3வது வாரம் ஆச்சு. அன்னைக்கும் பெரிய பாஸ்டர் வரல. பிரசங்க யாரு அதுதான். சரி 2 வாரம் மிஸ் பண்ணிட்டோமே, இப்போவாது ஒரு பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வேண்டாமா? இல்லை, இவருக்கு ஒரு நம்பிக்கை, யார் இருக்கிறா, சகை இருக்கிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டாரு. இப்போ 3வது நாள் சகைவை இறங்கி வந்தாரா, பின்னால் இருந்து ஒரு பாட்டி மாத்தினாங்க, டே சகை பையில எங்க இருக்கிற, அவர் 3 வாரமா கத்திட்டு இருக்கிறார், இறங்கி எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னா.
அப்படி சில நேரத்துல நமக்கு எமர்ஜென்சிக்கு கை கொடுக்கக்கூடிய ஆள் யார்? உள்ள மனிதன்ல பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல தோற்றம்லாம் இல்லை. ஆனா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வந்த ஒரு மனம் திரும்புதலை குறித்து எழுதியிருக்கு. இது யாரை சாட்சி கொடுக்கிறார்? இயேசு. அதிபதியும் இரட்சகருமாகிய இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானே. இவ்வளவு நல்ல சாட்சியில அந்த மனம் திரும்புதல என்ன நடந்துச்சு? அந்த 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை நோக்கி என்ன அப்படின்னா என்ன? என்ன? லார்ட். இயேசுவை இவன் எப்படி பார்த்தான்? நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்கிற நிற்கிற தேவ பக்தி உள்ளவர்களுக்கு தெரியாத ஒன்று இந்த குள்ளனுக்கு தெரிந்தது. யாருக்கு? தேவ பக்தி உள்ள யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆயிரக்கணக்கில் கூடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல தேவன் இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாக்கினார் என்று அறிய கடவீர்கள். இது பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவனுடைய இதயத்தில் குத்தப்படுது. ஆனா இயேசு அவனுடைய வீட்டுக்குள்ள வந்தாரு. என்ன சொன்னாரு, என்ன நடந்துச்சு எதுவும் தெரியல. ஆனா வாழ்க்கையில அவன் புரிஞ்சுக்கிட்டான், இவர் யாரு. எப்படி? இப்ப ஒரு பக்கத்துல இந்த சகேயு இயேசு கிறிஸ்துவின் மேல கொண்டிருந்த விசுவாசத்தையும் நீங்களும் நானும் கொண்டிருக்கிற விசுவாசத்தை கொஞ்சம் பேரலா வச்சு பாருங்க. இப்ப இவருடைய நாட்களே இயேசு கிறிஸ்து மரிக்கல, அடக்கம் பண்ணல, உயிர்த்தெழல, அவரால சபை ஒன்றும் ஸ்தாபிக்கப்படல. ஆனா இவனுக்கு என்ன புரிஞ்சுது? தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற இயேசு யாரு? அப்போ இதுக்கு பிறகு இந்த சகையுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அப்போ யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணாங்க இல்லையா, நீங்க வாங்குற சம்பளமே போதும்னு இருங்க. இப்போ இவன் எப்படி வாழ்ந்திருப்பான்? அப்போ இவனுடைய மனம் திரும்புதல் கனிகளோடு பின்னாட்களிலே காணப்பட்டிருக்கும். அதனாலதான் இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறான். யோசிச்சு பாருங்களேன். அந்த யோவான் ஸ்நானகன் பண்ணின பிரசங்கத்தை இவர் கேட்டிருக்கலாம், இல்ல கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா எப்படியா இருந்தாலும் இவனுக்கு ஒண்ணு புரிஞ்சுது, இவர் என் ஆண்டவர், இவர் என் இரட்சகர். அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது, அவனுடைய பாவத்திலிருந்து அவனை விடுவித்தது. மாத்திரமல்ல, அவனுடைய வருங்கால வாழ்க்கைக்கு முழுவதும் யார் தான் ஆண்டவராக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவன் எவ்வளவு திருப்தியா வாழ்ந்திருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லியிருப்பாங்க, ஏன் முதல்ல மாதிரி உங்க கையில போனாலும் இல்லை, சந்தோஷமா இருக்கிறீங்களே எப்படி? அவன் சொல்லியிருப்பான், ஏசு எனக்கு எப்படி இருக்கிறாரு. நம்மகிட்ட கேட்க முடியுமா யாராவது? நம்ம எல்லாம் ஒரே லைன்ல தான் இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் அதே மாதிரி பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு நின்றுக்கிறான், நம்மளும் பின்னால போய் நின்றுக்கிறோம். அவன் வேற ஒரு பேரை சொல்லி உதவி கேட்டு இருக்கிறான், நம்ம இயேசு பேரை சொல்லி உதவி கேட்டு இருக்கிறோம். எந்த அடிப்படையில் நாம் கொண்டிருக்கிற சுவிசேஷம், எந்த அடிப்படையில் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார். கருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அப்போ யோவான் ஸ்நானகன் பண்ண பிரசங்கம், இயேசு கிறிஸ்து பண்ண பிரசங்கம், அதோடைய ரிசல்ட். அப்போஸ்தலனாகிய பேதுரு பண்ணின பிரசங்கம், அதோடைய ரிசல்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ண பிரசங்கம், அதோடைய ரிசல்ட். இது எல்லாமே ஒரே அடிப்படையில் வருது. வசனத்தை கேட்டவங்க இரட்சகராகவும் அவரை அதிபதியாகவும் விசுவாசித்தார்கள். அவர்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்துச்சு. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனிவுள்ள மாற்றமடைந்த வாழ்வு உண்டாயிருந்துச்சு. அப்படி உண்டாயிருந்திருந்தா நமக்குள்ள அங்கே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கனிவுள்ள வாழ்க்கை நமக்குள்ள வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நம்மளை குறிச்சு வேதம் சொல்லுது, நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம். 2 Corinthians 5:17 வாசிக்கிறோம், நாம் யாரா இருக்கிறோம்? புது சிருஷ்டியா இருக்கிறோம். எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அப்ப எல்லாம் புதுசாயிடுச்சுன்னா இப்ப புதுசா உள்ள உட்கார்ந்து என்ன வரும்? மாற்றமடைந்த வாழ்வு. அப்ப மனம் திரும்புதல் என்பது
ஒன்றிலிருந்து விடுபடுவது மாத்திரமல்ல, அது சரியான இடத்துல போய் சேர வேண்டியது அவசியம். Turn from sin and turn to God. அந்த தேவன் யார்? அவர் மேலான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இரட்சகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதிபதி, அவர் ராஜா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிக்கிற இரட்சகராக நாம் விசுவாசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கவே இல்லைன்னு சொல்லல. அது பாதி தானே. இன்னொரு பாதி யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு ஆஸ்திகளோட வாழ்ந்துட்டு இருந்தவன் அதுக்கு பிறகு ஆசையே இல்லாம வாழ்ந்துருக்கான் இல்லையா? நல்ல வேளை அந்த நாட்கள்ல அந்த செழிப்பு உபதேசியர்கள்லாம் இல்லை, சகை தப்பிச்சிட்டான். இல்லைன்னா நீ ஆபிரகாமின் குமாரன் தெரியுமா, ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் தெரியுமா என்று இவன் வீட்டுல போய் வீட்டு கூட்டம் நடத்தி இவனையே இல்லாம ஆக்கியிருப்பாங்க. நம்மள பாதி பேர் காணாம போக பண்ணது அவங்க தானே. யாரு சொல்ல மாட்டோம். நமக்கு ஈர்ப்பு அங்க தானே இருக்குது. என்ன இருந்தாலும் வேணும் இல்ல. சரி, வேதாகமத்தினுடைய கடைசி புஸ்தகத்துல சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நடுவுலையும் மனம் திரும்புங்கள் என்கிற செய்தி பிரசங்கிக்கப்பட்டது இல்லையா? வெளிப்படுத்தல் 2:5, 2:16, 2:21-22, 3:3, 3:19 எல்லாம் என்னன்னா, ஆரம்பத்துல அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் காணாம போனதுனால சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னார்? ரட்சிக்கப்பட்ட போது அவர் உனக்கு ரட்சகரும் ஆண்டவருமாக இருந்தார். இப்போ சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு இப்போ அவர் யாரா இல்ல, ஆண்டவரா இல்ல. அதனால என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க. திரும்ப சொல்றேன், வசனம் எழுதுறதா எழுதிக்கங்க. 2:5, 2:16, 2:21-22, 3:3, 3:19 யாருக்கான அழைப்பு? இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கிறவங்க. ஆனா உங்களுக்கு ஒரு வேதனையான உண்மை தெரியுமா? இப்படி சபைக்கு மனம் திரும்புவதற்கான அழைப்பை கொடுத்த இந்த வேதம் கடைசியாக மனம் திரும்புவதை குறித்து எப்படி தெரியுமா முடிக்குது? அதை வாசித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் பாருங்க என்ன எழுதியிருக்குது? தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு, 21ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் கனவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 16:9 அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. அதே 16:11 தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்ப. என்ன சொல்ல வருது வேதம்? என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? இந்த சபையின் காலத்துல மனம் திரும்புவதற்கான அழைப்பும் வாய்ப்பும் நமக்கு தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த சபையின் காலம் முடிந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மனம் திரும்புவதற்கான அழைப்பும் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டாலும் அன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் எப்படிதான் இருப்பாங்களா? மனம் திரும்புவதா இருந்தால் எப்பொழுது மனம் திரும்பலாம்? சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக. சபை கைவிடப்பட்ட சபைக்குள்ள இருக்கிறவர்கள் அல்லது அந்த கைவிடப்பட்ட சபையின் காலத்திலே வாழுகிறவர்கள், அவர்கள் தங்களுக்கு எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் எவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர்கள் என்ன செய்யல? அப்போ இப்படிதான் இந்த மனம் திரும்புதலை குறித்த செய்தி நமக்கு முடிவடைகிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் என்பது ஒருவேளை ஆரம்பத்தில் சரியாக இருந்திருக்கலாம். இன்னைக்கும் அதேபடியான ஒரு மனம் திரும்புதலின் கனியுள்ள வாழ்க்கையைத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை
கொஞ்சம் பரிசீலித்து பாருங்கள். ஒருவேளை குறைவுகள் இருந்தால் தேவன் பட்சமாய் திரும்பி விடுங்கள். ஏன்னா இந்த மனம் திரும்புதல் இல்லாம நம்ம தேவனை பிரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவனை பிரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதான ரட்சிப்பினுடைய துவக்க படிகள். இந்த படிகளையே நம்ம தோற்று போனோம்னா நம்முடைய தொடர்ந்து வருகிற காலங்கள்ல நம்ம ஆண்டவருக்காக வாழ்வதற்கு என்ன பண்ணணும்? கேட்கிற வேத வசனங்களின் அடிப்படையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது முதல்ல தலைக்கும் ஏறட்டும், அது பிறகு இருதயத்துக்கும் வரட்டும். நீங்க விசுவாசிங்க. நீங்க விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே, கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படி ரட்சிக்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் தொடர்ந்து அவரை ஆண்டவராக விசுவாசியுங்கள். அவரை ஆண்டவராக விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு ஆண்டவராகவே இருக்கட்டும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு நடங்க. அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்க. உலகம் கற்பிக்கிற காரியங்களை செய்துவிட்டு இயேசுவின் ஆண்டவர் என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். நீங்கள் விரும்புகிற காரியங்களை நடப்பித்து விட்டு இயேசுவின் ஆண்டவர் என்று சொல்லாதீர்கள். உலகமும் சுயமும் சொல்கிற காரியங்களை சொல்லி ஆண்டவர் என்று நாம் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர முடியாது. அது ஆண்டவருடைய நாமத்துக்கு தூஷணமாகத்தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆண்டவர் என்பதற்கு பின்பதாக மாற்றமடைந்த வாழ்வு அவசியம். இளைஞர்கள்